ஹாய். அதாவது நான் நேற்று போட்டேன் இல்லையா லாங் வீடியோ, அதோட கண்டினியூஷன் தான் இது. அதாவது நான் காலைல வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறேன்னு சொன்னேன் இல்லையா, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க. அதாவது எங்கள் தாய்மாமா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு வந்து ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கறி விருந்து. ஸோ அதை முடித்தோடனே வேட்டி கட்டுறது இருக்குது. ஸோ இதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணாங்க. அதாவது கறி அந்த சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கருகப்பிள்ளை இல்லடி பாப்பா, ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு எங்கள் வீட்டு சைடில் மரம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் போய் ஒரு கொத்து உடைச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு சமையல் பண்ணுற இடத்துல கொடுத்துட்டு அப்படியே எங்கிட்ட தோப்பு சைடு வந்தேன் பாருங்கள். அண்ணாந்து பார்த்தா எங்கள் மாமரத்தில் நல்ல பழம் பழுத்து தொங்குச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ 1 2 கிடையாது, ஒரு 10க்கு மேற்கொண்ட பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அதில் ஒரு சில பழங்களை வந்து பார்த்திங்கன்னா அணிகள் கடிச்சும் சாப்பிட்ருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு விழுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அத்தா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பசங்களை கூப்பிட்டு அறுக்க சொல்லலான்னாலும் பசங்க யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி காரியம் இல்லையா, ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஆற்றுக்கு போயிட்டாங்க. விடிய காத்தாலே எல்லாருமே போயிடுவாங்க. வரத்துக்கு ஒரு 11 மணி 12 மணி ஆயிரும். ஸோ மதிய சாப்பாடுக்கு கரெக்டாக வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நானே களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவில் குதிச்சிட்டேன். ஸோ அந்த குச்சி பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நீளம் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக என்னால் அந்த குச்சியை ஹேண்டில் பண்ண முடியல. அதில் வந்து இந்த மாங்காவை கட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே நான் வந்து கட்டலை. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன குச்சி கட்டி அதை கட் பண்ணுற மாதிரி வந்து செய்வாங்க, அது பண்ணலை. நைஃப் வைக்கல, எதுவுமே வைக்கல. நான் பாட்டு குச்சியை மட்டும் தூக்கி வச்சு அடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2-3 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால் அது முடியவே இல்லை. அது வந்து மிஸ் ஆகி போகுது. ஒரு கட் ஆஃபில் நான் நல்லா கட் பண்ணிட்டேன்னு நினச்சி பார்த்தா மறுபடியும் அந்த காம்பில் தொங்கிட்டு தான் இருக்குது மாம்பழம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த மாம்பழம் ஒரே ஒரு மாம்பழம் நல்லா பழுத்திருந்ததை வந்து அடிச்சிட்டேன். ஸோ அது பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதை. ஸோ கீழே விழுந்து தொம்முன்னு உடஞ்சது தான் மிச்சம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு வரேன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாம்பழம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒன் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா விழுந்தனால பார்த்துட்டிங்கன்னா நல்லா பொழந்துருச்சு. உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள் பொழந்துருச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே, இன்னொரு சைடு ஓகேவாக இருந்தது. சரி அந்த சைடை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ கட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல். மரத்துலேயே பழுத்துறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அத்தையெல்லாம் கேட்டாங்களா, அவங்களுக்கு கொடுத்தேன்னா சாப்பிட்டோன்னே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே மீதி இருக்க பழத்தெல்லாம் அடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோமா. கரெக்டாக எங்கள் தம்பி வந்தான், அவனை கூப்பிட்டு அடிக்க சொன்னால் அவனும் அடித்து கொடுத்தான். பாருங்கள் அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் வரும். உண்மையாலுமே மாம்பழம் டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருந்துச்சு. அழுங்காம தூக்கியிருந்தேன், தொப்புனு கீழே விழுந்துருச்சு. அப்படியே வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம செம்ம பழம். கொல 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 கொலன்னு இருக்கு. இருக்கு இருந்தாலும் உறிஞ்சேன். அத்தை உரிய சொல்லுச்சு, அதனால உறிஞ்சேன். எனக்கு என்னமோ இந்த ஒன் சைடு நல்லா கெட்டியா இருக்குது. இதை வேணுமா அறியலாமா? இது என்னால் உரிய முடியாது. அடுத்து மாமரத்துக்கு அடுத்து நவா மரம் இருக்குது. இது வந்து இன்னொருத்தவங்களோட தோப்பு தான், எங்களோட தோப்பு இல்லை. ஆனால் அந்த நவாப்பழம் மரத்தில் இதுக்கு முன்னாடி அதாவது ஆளுங்க பிடிச்சி வலை கட்டி அந்த மாதிரி பழம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் என்னமோ அதெல்லாம் பண்ணலை, குத்தகைக்கு எடுக்கலை. ஸோ போய் பார்த்தா அங்கே நிறைய நவாப்பழம் கீழே விழுந்துட்டு இருந்தது. மரத்துலேயும் நிறையா இருந்துச்சு. ஸோ கீழே மண்ணில் விழுந்ததுனால சொத்துன்னு எல்லாம் ஒன் சைடு அடிபட்டு கீழே விழுறனால அப்படியே மண்ணாகி தான் இருந்தது. ஸோ நல்லதாக எது அடிப்படாமல் இருக்குதோ அதை பார்த்து தொலைவி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 10 பழம் கிட்ட நல்ல பழமாக கிடச்சிது. நல்லா பெரிய பெரிய பழமாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டா டேஸ்ட்டு உண்மையாலுமே வேறு லெவல். ஆக்சுவலாக வந்து இதை கழுவி தான் சாப்பிட்ணும். இருந்தாலும் இது மாதிரி நேச்சுரலாக கிடைக்கும்போது அந்த இடத்துல அப்படியே எடுத்து சாப்பிட்றது இன்னும் நல்ல டேஸ்ட்டு தான். ஸோ என்ன மண்ணில் விழுந்துருச்சு அவ்வளோதான். ஸோ மண் இல்லாததாக பார்த்து கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டு உண்மையுமே டேஸ்ட்டு அப்படி இருந்தது.
அதாவது இதெல்லாம் சீசன் இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டா தான். ஸோ அந்த ஆடி மாதம் வந்துட்டாலே நவாப்பழத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அங்கே இங்கே விற்றுக்கிட்டே இருப்பாங்க ரோட் சைட்லலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் இருக்குமா. ஸோ அது அப்படியே கிடைக்கிறது எங்கள் அம்மாச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிட்றது. அந்தந்த சீசன் டைமில் அந்தந்த ஃப்ரூட் அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். அப்புறம் எங்கள் மாமாவுக்கு சாமி கும்பிட்றதுக்காக இந்த நான்வெஜ்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வெஜ்ஜு நான்வெஜ் 2மே இருக்கும். யார் என்ன சாப்பிட்றதோ சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாமிக்கு படைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் வந்து எங்கள் அத்தை செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்தால் எங்கள் ரணாக்குட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மதியம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சுத்தமான மாட்டு தயிர் இருந்ததா. ஸோ அதனால் ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் அக்கா குட்டி தங்கத்துக்காக வந்து நல்லா சாதம் மசித்து அவனுக்கு மதியானம் போல் ஊட்டிகிட்டு இருந்தான். மதியானம் இல்லை ஒரு 12:30 இருக்கும். ஸோ ஊட்டிக்கிட்டு இருந்தான். என் தங்க பிள்ளையும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் மற்றவங்க பண்ணுறத. ஆனால் இப்போ தான் எங்கள் அக்கா பண்ணுறத கூட இருந்து பக்கத்துலேயே பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம் தான் குழந்தைங்களாம் மெயின்டைன் பண்ணுறது. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே கூப்பிட்டாங்க. இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் இது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்ட்டு மறைச்சி தான் உங்களுக்காக கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, பணியாரம், ரத்த பொரியல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்ல ஒரு பொடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வேட்டி கட்டுற சம்பிரதாயத்துக்கு வந்தாச்சு. ஸோ 3 பேர் சபையில் உட்காந்துருந்தாங்க. இன்னொரு மாமா வந்து அவங்க பையன்தான் வேட்டி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. கொல்லி வச்சது வந்து எங்கள் 3வது மாமா பையன். ஸோ அதனால் பையன் உட்காரனால எங்கள் 3வது மாமா உட்காரல. ஸோ அதனால் இருந்தாலும் கையில் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். சபையில் 3 பேர் உட்காந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் எங்கள் மாமா உட்காராத மாமாவுக்கும் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க எல்லோரும் வந்து செய்கிற கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டேவே பார்த்துட்டிங்கன்னா நல்லா தான் போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் மாறும். ஸோ உங்கள் சைடில் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.